தமிழகத்தில் இன்று அடைமழைக்கான தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும், ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையாக உறுதியாக கொட்டி தீர்க்கும். ஏன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் வரைக்கும் மழை வாய்ப்புகள்ல எந்த மாற்றமும் கிடையாது. தொடர் மழை பொழிவு நிச்சயமாக நமக்கு பதிவாக போகுது. பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை குறைவாக காணப்படுவதற்கான சூழ்நிலை இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த புயல் பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி ஆந்திர பகுதிகளை நோக்கி நகர்கிறதுனால தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பெரிதளவு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும் கனமழையானது கண்டிப்பா பதிவாகும். அது எங்கெங்க அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு பகுதிகள் எப்பொழுது எந்த தேதியில உருவாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்ல மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை பத்தின தகவல் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வெளியாகும். தமிழகத்தில் இன்றும் நாளையும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இந்த மழை வாய்ப்புகள் கொட்டி தீர்க்க போகுது. அதுல சில மாவட்டங்கள்ல குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையும், மற்ற பெரும்பாலான மாவட்டங்கள்ல லேசான மழை, மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் கண்டிப்பா இருக்கும். அதுக்காக நமக்கு மழையே பெய்யாம அப்படிங்கிறதுலாம் இல்லை. நிறைய மாவட்டங்கள்ல விட்டு விட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் இருக்க போகுது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் விட்டு சில இடங்கள்ல பரவலாக கனமழையானது நிச்சயமாக தொடர்ந்து நீடிக்கும். ஒரு சில இடங்கள்ல நமக்கு அதிலும் குறிப்பா திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் நல்ல ஒரு தீவிர கனமழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஆந்திராவை ஒட்டியிருக்கூடிய தமிழக எல்லையோர பகுதிகள், தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளிலும் கனமழையானது சற்று தீவிரமாக படிப்படியாக வரும் மணி நேரங்களிலும் உறுதியாக பதிவாகும். புயல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி தெற்கு ஆந்திராவை நோக்கிய நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் அதிக மழை வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நிறைய பேர் 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பொய் அப்படிங்கிறது இன்றைய தினத்துல உங்களுக்கு தெரிய வரும். 50 சென்டிமீட்டர்லாம் மழைக்கான வாய்ப்பு இப்போதைக்கு சென்னையில கிடையாது. நமக்கு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை மட்டும்தான் பதிவாகும் என்பதை நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். புயல் ஆந்திராவை நோக்கி சென்றாலும் தமிழக கடலோரங்களில் பரவலாக விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல கனமழையாகவும், சில இடங்கள்ல நமக்கு விட்டு மிக கனமழையாகவும், ஒன்று மாலை இரவு நேரங்கள்ல மழை வரும், அப்படின்னா அதிகாலை நேரங்கள்ல பரவலாக மழை கிடைக்கும். எது எப்படியோ நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதுமாக அவ்வப்போது விட்டு இருக்கும். இந்த புயல் பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் கரை கடக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நவம்பர் முதல் வாரத்துல பகல்ல வெயில் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா வேற எந்த தாழ்வு பகுதியும் தமிழகத்துல கரை கடக்காததுனால நவம்பர் முதல் வாரங்கள் முழுவதுமாக நல்ல வெயில் தமிழகத்துல எதிர்பார்க்கிறோம். குறிப்பா பகல் நேரங்கள்ல ஒரு வறண்ட சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வாரத்திற்கு பகல்ல வெயிலும், இரவில் வானம் மேகமூட்டமாக, அதே மாதிரி மாலை நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக, சில சமயங்கள்ல மட்டும் அவ்வப்போது மிதமான மழையாக, ஆங்காங்கே கனமழையாக மட்டும் இருக்க போகுது. வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எப்பொழுது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா நவம்பர் 2வது மற்றும் 3வது வாரத்துல தான் இந்த மழையினுடைய தீவிரம், அதாவது அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2வது மற்றும் 3வது வாரத்துல தாழ்வு மண்டலங்கள் தமிழகத்துல கரையை கிடக்கும். நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களிலும் புயல் சின்னங்கள் பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ தமிழகத்தில் நவம்பர் 2வது அல்லது 3வது வாரத்தில் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது கரையை கடக்கும். சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும், சில இடங்கள்ல சற்று வலுவான மிக கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தமிழகத்தில் நவம்பர் 2வது மற்றும் 3வது வாரத்தில் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கரையை கடக்கும். இதன் தாக்கம் மற்றும் இதன் எதிரொலியின் காரணமாக தமிழகத்துல அதிக மழை வாய்ப்புகள் நவம்பர் மாதத்திலையும் நிச்சயமாக இருக்கும். அக்டோபர்லயே இவ்வளவு மழை வந்திருக்கு அப்படின்னா உறுதியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இன்னும் அதிகமாக தமிழகத்தில் கரை கடந்து இன்னும் அதிக மழை பொழிவை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே தெற்கு ஆந்திர பகுதிகள்லாம் சரிவர மழை இல்லாம இருந்தது. நிறைய மழை பொழிவு